ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுடே சமையல். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கௌசல்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெய்யப்பம், வாழைப்பழம் சேர்த்து செய்கிற குழிப்பணியாரம். இதை கேரளாவில் உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. இதை எல்லா பூஜைக்குமே பிரசாதமாக வைக்கலாம். இதை ஸ்பெஷலாக விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, முருகருக்கு சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க கூட இந்த அப்பத்தை செய்வாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம், நெய். நெய்யில் மட்டும்தான் அந்த வேக விடணும். ரொம்பவே சாஃப்டாக, டேஸ்டியாக, ஸ்பாஞ்சியாக சூப்பரான நெய்யப்பம் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வாழைப்பழம் தேவை. 3 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். 1 கப்பு பச்சரிசி. 1 கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அரிசி நல்லா ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த 3 வாழைப்பழத்தையும் கட் பண்ணி அரிசியோடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சரிசி, வாழைப்பழம், ஏலக்காய் 3த்தையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு வெல்லம். இப்போ அந்த மிக்சி ஜாரில் வெல்லம் எடுத்த கப்பாலேயே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியே போதும். நல்லா மழை பட்டு போல் அரைச்சிக்கணும். அரைச்ச மாவில் 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 ஸ்பூன் சோடா உப்பு, டேஸ்ட்டுக்காக பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நமக்கு தேவையான பதத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, சோடா உப்பெல்லாம் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதே மாதிரி எடுத்து ஊற்றும் பொழுது ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நீங்கள் குழிப்பணியார கல்லுலையும் ஊற்றலாம், எண்ணெயிலையும் ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதில் 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக இதே மாதிரி கீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் இல்லைன்னா தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை குழிப்பணியார கல்லில் தான் ஊற்ற போகிறேன். அதனால் ஒரு டம்ளரில் இந்த மாவை எடுத்துக்கிறேன். குழிப்பணியார கல்லை சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒவ்வொரு குழியிலையும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி குழிப்பணியாரமாக இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாராளமாக நெய் ஊற்றி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொதுவாகவே நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிற பணியாரம் டக்குன்னு கருகிடும். அதனால் கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளேயும் வேகாது. நல்லா ஸ்லோவாக 2 சைடும் பொன்னிறமாக நல்லா பொரிய விட்டு எடுத்தாக்கா நெய்யப்பம் ரெடி. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான நெய்யப்பம். இதே மாவை நீங்கள் எண்ணெயில் ஊற்றி பொரிக்கும் பொழுதும் கேஸ் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த குழிப்பணியாரத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே ரொம்ப சாஃப்டாக நல்ல வாசமனமாக சூப்பரான நெய்யப்பம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.